ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியாத ஒரு 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்டஸ் பற்றி தான். ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து காட்ட போகிறது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு, டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதை ஷேர் பண்ணுறதுக்கு. யாருக்கும் நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மெசேஜ் பண்ண வேணாம், சென்ட் மீ அப்படின்னு. நீங்களே உங்கள் மொபைல்லே இருக்கும். எந்த ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணாமல் பார்க்க முடியாது. வாட்ஸ்அப்பும் அதே கண்டிஷன் தான். நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோட் ஆகி தான் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். அந்த லோட் ஆகிறதுலாம் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் மொபைலில் இது வந்து எம்ஐ மொபைல் நான் யூஸ் பண்ணுறது. இந்த மொபைலில் பாருங்கள், ஃபைல் மேனேஜர் உள்ள ஓப்பன் பண்ணுறேன். அதில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்னல் மெமரியில் இதை பாருங்கள், இன்டர்னல் மெமரியில் வாட்ஸ்அப் கண்டுபிடிங்க. வாட்ஸ்அப்பில் மீடியாவில் டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும். அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டஸ், ஃபோட்டோஸ், இமேஜஸ், ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இதுலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்துக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஃபைல் மேனேஜர் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. எம்எக்ஸ் பிளேயர்ன்ற ஆப் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வச்சுருப்பீங்க. அந்த ஆப் உள்ளே போனீங்கன்னா அதுலேயே காமிக்கும் பாருங்கள், சேவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்த வீடியோஸ் இதுலேயும் வந்துடும். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரீட் ரெசிப்ட் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அதை பாருங்கள், செட்டிங்ஸில் காமிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ப்ரைவசியில் ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டபுள் டிக் காமிக்கும், ஆனால் ப்ளூ டிக் காமிக்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது நம்ம எப்படி அவங்க பார்த்தாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். அவன் ரீட் ரெசிப்ட் ஆன் பண்ணியிருக்கான் பாருங்கள். அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நான் பண்ணுறேன், அவன் பார்த்துட்டான். பட் ஆனால் அது எனக்கு காமிக்கல. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அவங்களுக்கு. வாய்ஸ் மெசேஜ் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ப்ளூ டிக் காமிக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அவர் பார்த்துட்டாரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாடா இங்கே ஏதாவது கூப்பிட்ருப்பீங்க, நான் பார்க்கலடா அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. பாருங்கள், ப்ளூ டிக் காமிச்சிருச்சு. ஸோ அவர் வந்து எல்லா மெசேஜையும் பார்த்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள், இப்படி ஸ்லைட் பண்ணிட்டா உடனே இப்படி சென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நம்மளால் அது எப்படி இருக்குது, நல்லா பண்ணோமா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை செக் பண்ணி அனுப்புறது எப்படி அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி லாக் பண்ணுறீங்க. அப்புறமா உடனே சென்ட் பண்ணாமல் பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா அது வந்து இங்கே டிராஃப்ட் மாதிரி இது சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ப்ளே பண்ணி கேட்டுட்டு வேணும்னா சென்ட் பண்ணலாம், வேணான்னா டெலிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஒரு சாங் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வீடியோவில் இருக்கிறது வந்து பிடிக்கல உங்களுக்கு, சாங் அந்த ஆடியோ மட்டும் தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அந்த வீடியோவில் இந்த கார்னரில் பென்சில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் சிம்பிள், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்பிளேயில் வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும் ஃபுல்லாக. சாங் மட்டும்தான், சவுண்ட் மட்டும் வரும், வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது செக்யூரிட்டியை பற்றி 2 ட்ரிக்ஸ் சொல்கிறேன் நான். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி 6 நம்பர் கேட்கும். 6 நம்பர் அவங்களோட இமெயில் அதெல்லாம் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணுறது மூலமாக வேறு ஏதாவது ஒருத்தவங்க வந்து உங்கள் நம்பரை யூஸ் பண்ணி வேறு மொபைலில் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த நம்பர் கேட்கும். இந்த நம்பர் போட்டால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். நிறையா இப்போலாம் ஹேக்கிங் சொல்லி பயப்படுறாங்க. இதை நீங்கள் போட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ப்ரைவசி போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படி இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் இது உள்ளே போக முடியும். சில ஃபோனில் வந்து ஆப் லாக் இல்லாத ஃபோன் இருக்கும். இப்போ வர ஃபோன்லலாம் ஆப் லாக் இல்லாமல் கிடையாது. எல்லா ஃபோன்லேயுமே ஆப் லாக் இருக்கும். அப்படி ஆப் லாக் இல்லாத ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல
ஆல்ரெடி ஆனால் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல இந்த மாதிரி ட்ரிக்ஸ்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரிக்ஸ், ஏதாவது வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வேணுமா, இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.